சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சீதக்காதி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காருங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட கேரியரில் 25வது படம். ஸோ இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் பற்றியில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 75 இயர் ஓல்டு ஒரு வயசான கேரக்டரில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ப்ளே பண்ணுறாரு. அதாவது சீதக்காதி ஐயா கேரக்டரில் தான் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இதில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ 25வது படம், அதுவும் 75 முதியவராக விஜய் சேதுபதி நடிக்கிறாரு அப்படின்ற போது படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போகுது அப்படின்னே கூட சொல்லாங்க. அதாவது கம்மிங் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் டிவியில் பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வம் 25 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த செட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்காருங்க. சிவகார்த்திகேயன் என்ட்ரு ஆனது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கே தெரியாதாமா. ஸோ சிவகார்த்திகேயன் செட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான இதுவும் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி மற்றும் சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஷோவை ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷோ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை 2:30 ரிலீஸ் ஆக போகுது டிவி சேனலில். ஸோ இந்த ஷோவை பார்க்கறதுக்காக ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த செட்டுக்குள்ளே வந்து தன்னுடைய ஃபேன்ஸ் எல்லாத்துக்கூடையும் செல்ஃபியும் எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னே கூட சொல்லாங்க. ஸோ விஜய் சேதுபதி மற்றும் சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் இருந்தாலே அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எப்படா வரும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் கூடிய ஒரு ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் சீதக்காதி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வீடியோ சாங் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ கோவிந்த் வசந்தா இசையில் கார்த்திக் நேதாவோட வரிகளில் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சாங்காக வந்திருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த பாடலை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பாடல் உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரெஷனை கொடுத்துருக்கு அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.